ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நாளை நாள் பொன்னான புதன்கிழமை. நாளை நாள் தேதி டிசம்பருடைய 24, தமிழ் மாதம் மார்கழியுடைய 9ஆம் நாள். நாளை நாள் புதன்கிழமை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிநாளும் விநாயகர் சதுர்த்தியும் வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடிய மார்கழி மாதத்துடைய சதுர்த்தி. இந்த சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி கிடையாது, மகா சக்தி வாய்ந்த சதுர்த்தி என்று சொல்லப்படுது. இந்த சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகரை வசிய செய்ய ஒரு சிறப்பு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சிறப்பு பரிகாரத்தை செய்து விநாயகரை வசிய செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றிக்குங்க. ஆக்சுவலி முழுமுதற் கடவுளாக திகழ்பவர் விநாயகர் பெருமான், மூத்த கடவுளாக திகழ்பவர் விநாயகர் பெருமான். ஸோ இந்த மாதிரி விநாயகர் பெருமானை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து தான் எந்த ஒரு காரியமும் தொடங்கப்படும். ஸோ ஒரு சின்ன பூஜையாக இருந்தாலும் சரி, பெரிய பூஜையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு தான் அந்த பூஜையே ஸ்டார்ட் பண்ணப்படும். ஸோ எல்லாத்துக்குமே முதன்மை கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். அப்பேற்பட்ட விநாயகருக்கு உகந்த ஒரு சிறப்பான திதி விநாயகருடைய சதுர்த்தி என்று சொல்லலாம். ஸோ விநாயகருக்கு வளர்பிறை தேய்பிறை என மாதத்தில் இருமுறை சதுர்த்தி வரும். அதில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப விசேஷம். ஸோ நாளை நாள் பொன்னான புதன்கிழமையில் வளர்பிறை சதுர்த்தியானது வருது. இதில் விநாயகரை வசிய செய்வது ரொம்ப முக்கியம். ஸோ எளிமையான விநாயகரை நம்ம பக்கம் வசிய செய்து வைத்துக்கிட்டா நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே விநாயகருடைய அருளால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேறும். அதனால் விநாயகரை வசிய செய்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ விநாயகரை எப்படி வசிய செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ விநாயகரை எப்படி வசிய செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வசிய செய்து விநாயகருடைய அருளால் உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றிக்குங்க. ஆக்சுவலி நம்பிக்கையோடு 2 அருகம்புல்லை எடுத்து விநாயகருக்கு முன்பு வைத்துவிட்டு நீங்கள் என்ன பேசினாலும் அவருடைய காதுகளில் அது விழும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இருப்பினும் தீராத பிரச்சனை இருக்கிறது, எதை தொட்டாலும் காரிய தடை, வீட்டில் ஒரு சுபகாரியம் கூட நடப்பதற்கு அறிகுறியே தென்படலை, எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கை பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது என்பவங்கள்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி விநாயகரை நீங்கள் நாளை சதுர்த்தியில் வழிபாடு செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். பிறகு யார் சொன்னாலுமே இந்த வழிபாட்டை தவற விட மாட்டீங்க. நீங்களே மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தியில் இந்த வழிபாட்டை செய்ய துவங்கி விடுவீங்க. ஸோ விநாயகரை வசிய செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை பற்றி விரிவான ஒரு இதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ விரிவான அந்த ஆன்மீக சார்ந்த தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக விநாயகர் வசிய செய்து முன்னேறுங்க. நல்ல வாசனை நிறைந்த பொருட்களுக்கு நல்ல சக்தியை வசிய செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அந்த வகையில் கிராம்பு பொடி, புனுகு பேஸ்ட்டு, இந்த 2 பொருளையுமே நீங்கள் விநாயகர் வழிபாட்டில் சேர்த்து கொள்ளணும். ஆக்சுவலி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் புனுகு பேஸ்ட்டு போட்டு அதில் கிராம்பு பொடி போட்டு கலந்தால் ஒரு கலவை உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு வெத்தலையின் மேலே இந்த பசையை நன்றாக தடவி விடுங்க. ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த பசையை தடவிய வெத்தலையின் மேலே உங்களுடைய கோரிக்கையை எழுத வேண்டும். அதாவது இந்த ரெடி பண்ண கலவை வெத்தலை மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசை மாதிரி நன்றாக தடவிடணும். அப்புறம் ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த பசை தடவிய வெற்றிலையின் மேலே உங்களுடைய கோரிக்கையை எழுத வேண்டும். உதாரணத்திற்கு திருமண தடை அகல வேண்டும், பிள்ளைகள் படிப்பில் இருக்கக்கூடிய தடை விலக வேண்டும், வருமானத்தில் இருக்கக்கூடிய தடை விலக வேண்டும், இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையானது விலக வேண்டும் என்று ஒரு வரியில் அந்த வெத்தலையில் பேஸ்ட் தடவி இருப்பீங்களா அதில் எழுத வேண்டும். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் அதில் எழுத வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது உங்களை விட்டு நீங்க வேண்டும், அந்த தடை விலக வேண்டும் என்று இந்த வெத்தலையில் எழுதி விநாயகருடைய பாதத்தில் வைத்து அந்த வெத்தலையின் மேலே 2 அருகம்புல் விநாயகருக்கு வைக்க வேண்டும். அப்புறம் விநாயகருக்கு 2 அருகம்புல் சூட்டினது மட்டும் இல்லாமல் கற்பூர ஆரத்தியை காண்பித்து வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஸோ விநாயகருக்கு இந்த மாதிரி பூஜை செய்யும்போது கட்டாயம் ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்க வேண்டும். ஏன்னா விநாயகர் சாப்பாட்டு பிரியர். ஆகவே அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும். பொரி உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, பேரிச்சம்பழம், கற்கண்டு, வாழைப்பழம், இப்படி ஏதாவது ஒரு பிரசாதம் வைத்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்யுங்க. மன உருகி இந்த முறையில் விநாயகரிடம் தடைகள் விலக வேண்டிக் கொண்டால் ஒரே நாளில் உங்களுடைய வேண்டுதல் விநாயகர் செவிகளில் விழு என்பது ஒரு நம்பிக்கை.
அதி அற்புதம் வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்து பலன் பெறணுங்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை செய்யும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றத்தை நீங்களே கொஞ்ச நாளில் உணரலாம். ஸோ வெற்றிலை வாடிய பிறகு எடுத்து பூஜை அறை குப்பையோடு சேர்த்து விடுங்க. ஸோ வெற்றிலையில் உங்கள் கோரிக்கை இப்படி எழுதி பிள்ளையார் பாதத்தில் வைத்தால் நிச்சயம் நல்ல வழி பிறக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்ய பாருங்கள். இப்போ நாளை நாள் இந்த ஸ்பெஷல் பரிகாரம் மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கேற்ப எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ராசி பலனையும் சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு நாளை நாள் இரக்க குணம் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனக்காண்மை வெளிப்படணும். நல்லது நடக்கும். மன நிம்மதி அதனால் கிடைக்கும். செய்த தவறு மன்னிப்பு கேட்டு வருந்தி குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். வேலையிலும் வியாபாரத்திலையும் ஆர்வம் அதிகரிக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷல் நாள் தான் நாளை நாள். ரெண்டாவது ரிஷபராசியை பொறுத்தவரை நாளை நாள் மனநிறைவான நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வீங்க. நிதி நிலைமை சீராகும். நீண்ட நாள் மன வருத்தத்தில் இருந்து விடுபடுவீங்க. இரவு நல்ல தூக்கத்தை கூட பெற வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் உற்சாகமாக செயல்படணும். நீண்ட நாட்களாக முடிக்காமல் இருந்த வேலையை சரியாக செய்து முடிப்பீங்க. கடமையிலிருந்து தவற மாட்டீங்க. நேர்வழியில் நடப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். வங்கி கடன் முயற்சி செய்தீங்கன்னா கிடைக்கும். முதலீட்டுக்கு தேவையான பணம் கூட முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்புறம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் முன்னேற்றம் இருந்த நாளாக இருக்கும். வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துறது ஓகேவாக இருக்கும். புதிய பார்ட்னர்களோடு சந்திப்பு நல்ல சூழலை உண்டு பண்ணும். ஸோ அதனால் அந்த சந்திப்பெல்லாம் ஏற்றுக்குங்க. அப்புறம் சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். பொது வேலைகளை சுலபமாக கற்றுக்கொள்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். உறவுகளோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் முன்னேற்றம் இருக்கணும். அப்புறம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நாளை உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். சோம்பல் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். வேலையை பொறுத்தவரை நிதானமாக இருக்க வேண்டும். அவசரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உயர் அதிகாரிகள்லாம் அனுசரித்து செல்ல வேண்டும். எதிரிகளோடு போட்டி பொறாமையாக நடந்து கொள்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்க கிட்ட விலகி இருக்கிறது நல்லது. அப்புறம் துலாம் ராசி பொறுத்தவரை நாளை நாள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடும். அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் நாளாக இருக்கும். பாராட்டுகள் கூட கிடைக்கும். கலைஞர்களுக்கு கூடுதல் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரமும் முன்னேற்ற பாதையில் செல்லும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பது குடும்பத்துக்கு நாளை நாள் நல்லது. அப்புறம் விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நாளை நாள் வேலையில் கவனம் இருக்கணும். தேவையற்ற சிந்தனை வேண்டாம். நேரத்தை வீணடிக்கக்கூடாது. கைபேசியை அதிக நேரம் பார்க்கக்கூடாது. குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. சீக்கிரம் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசையை விட்டுட்டு படிப்படியாக வரக்கூடிய முன்னேற்றம் நிலையானதுங்கிற மாதிரி புரிஞ்சு செயல்படுங்க. அப்புறம் தனுசு ராசியை பொறுத்தவரை நாளை நாள் அமைதி நாளாக இருக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்கணும். தேவையற்ற பிரச்சனையில் தலையிடக்கூடாது. வம்பு வழக்குகள் உங்களை விட்டு தானாக விலகும். சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களோடு நட்புறவு வைத்துக்கொள்வது மனதிற்கு இதமான அனுபவத்தை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி இருங்க. அப்புறம் மகர ராசியை பொறுத்தவரை பாசம் வெளிப்படக்கூடிய நாள். காதல் கைகூடும். திருமண வரை செல்லும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும். வேலையில் சுறுசுறுப்பு தேவை. சோம்பேறித்தனம் வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்தவரை கவனமாக செயல்படணும். முதலீட்டில் கவனம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபமானது கிடைக்கும். அப்புறம் கும்பராசிக்கு நாளை நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வருமானம் இரட்டிப்பாகும். தேவையற்ற நஷ்டங்கள் கூட அதிர்ஷ்டவசமாக லாபமாக மாறும். கூடுதல் சேமிப்பு பெறுவீங்க. கடன் சுமை குறையும். சொத்து சுக சேர்க்கையும் இருக்குது. ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும்.
அப்புறம் மீன ராசி பொறுத்தவரை எதிர்பாராத அதிர்ஷ்டம் வர காத்து கொண்டிருக்கு. அதிர்ஷ்டம் பாராட்டாக வரலாம், பணமாக வரலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருளாக பரிசாக வரலாம். உயர் பதவிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சந்தோஷம் இரட்டிப்பாகும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஏற்ப நாளை நாள் என்ன நடக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாளுடைய பரிகாரத்தையும் நாளை நாள் அவங்களோட ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.